கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். ஆண்டவர் இந்த வருஷத்துல என்னென்ன செய்யணும், எதை எதை எப்படி எப்படி நடப்பிக்கணுங்கிற காரிய சித்திய கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனா காரிய சித்தினா என்ன? ஒரு காரியத்தை சித்திக்க பண்ணுவதுன்னா என்ன? வாய்க்க பண்ணுவது அப்படின்னா என்ன? நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா நமக்கே அதுல சாட்டிஸ்பாக்சன் இல்ல. ஒரு விஷயம் செய்யறோம்னா அது முழுமையடையவே மாட்டேங்குது. யாரோ ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கலாம், நாளுக்கு நாள் நான் குறைஞ்சிட்டே வர்றேன்னு, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எனக்குள்ள சுத்தமா இல்ல. எனக்கு உயர்வே இல்லையா? என் தலையெழுத்துல இப்படிதான் எழுதப்பட்டிருக்குதா? நான் மேல வரமாட்டேனா? நான் அடுத்த லெவல் போகவே மாட்டேனா? இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஏசப்பா இந்த வருஷம் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு. இந்த சூரியனை பார்த்து நீ பயப்படாத, இந்த சந்திரன் அணைகிறத பார்த்து பயப்படாத, உனக்கு முன்பாக உங்களை பார்த்து சொல்றேன், சில நேரம் நீ உடைக்கப்படுறது நல்லது, சில நேரம் நீ நிந்திக்கப்படுறது நல்லது. சில நேரம் ஆண்டவர் சில சில்லுகளை வாழ்க்கையிலிருந்து உடைக்கிறார், சில மனிதர்கள் எடுக்கிறார், சில உறவுகளை கர்த்தர் பிரிக்கிறார், சில காரியங்கள் வாழ்க்கையை விட்டு போகுது, பணம் போகுது, பொருள் போகுது, உறவுகள் போகுது, அது போகுது, இது போகுது. ஏய், கவலைப்படாத, தூக்கி வீசிட்டு சொல்லு, அது என் நன்மைக்கு கர்த்தர் செய்கிறார். உடமிட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். காரணம் என்ன தெரியுமா? எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்க காலில் விழுகுறாங்களே. வழி தவறி போன ஒரு ஆடை தேடுறதுக்காக மேய்ப்பன் தன்னோட 99 ஆடுகளை மலையிலே விட்டுட்டு போறான். உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட வார்த்தைகளை நம்ப, ஜெப ஆலயத்திற்கு திரும்ப, அவருடைய வார்த்தையை தேடு. எனக்கு படிக்கவே தெரியாது. அப்ப சத்தமா வாசிக்கிற வார்த்தையை கேளு, அதுவும் இதயத்துல கிரியை செய்யட்டும். உங்களை ரிஜெக்ட் பண்ணதே கர்த்தர் உங்களை அக்செப்ட் பண்றதுக்கு தான். உங்களை மற்றவங்க தள்ளி விட்டதே தேவனுடைய தீர்மானங்கள் உங்களில் நிறைவேறுவதற்காக தான். சில பேர் பரிபூர்ண நன்மைகளால் நிரம்பி இருப்பார்கள். அந்த பூரண வாழ்க்கையிலே நான் இல்லை என்று புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற அன்பு சகோதரியே, நீங்க எவ்வளோ உங்களை மக்கள் புறக்கணிச்சாலும் ஏசப்பா கிட்ட வந்தீங்கன்னா ஆண்டவர் கேட்கிறா, உனக்கு நான் முக்கியமா இல்ல நீ சிலதை பிடிச்சிட்டு இருக்கிற அது உனக்கு முக்கியமான்னு கேட்கிற. உனக்கு நான் தேவையா இல்லது நீ இன்னைக்கு சிலதை பிடிச்சிட்டு இருக்கிற இது உனக்கு தேவையா? உனக்கு அதுதான் தேவனா? நான் உனக்கு செஞ்சுட்டு நான் விளைகிறேன். இல்ல உனக்கு நான் தேவனா? நீ என்ன கிட்ட வாக்குற, நீ எனக்கிட்ட வா. உன்னை நான் திக்கற்றவனாய் விட மாட்டேன், உன்னை நான் அலைந்து திரிய விட மாட்டேன், உன்னை யாருக்கு முன்னாடி